நாளை செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு முழு சந்திர கிரகணம் ஏற்பட இருக்கிறது. இந்த சந்திர கிரகணம் இந்தியா முழுவதுமே அனைத்து பகுதிகளிலுமே நன்றாக தெரியும் என்று சொல்லப்படுகிறது. சாஸ்திரப்படி சந்திர கிரகணத்தின் போது சில விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்காவிட்டால் தொடர்ந்து துன்பங்கள் நேரிடும் என்கின்றார்கள். அது என்ன என்பதை பற்றி இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். நாளை செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு 9:56 மணி அளவில் சந்திர கிரகணம் தொடங்க இருக்கிறது. இந்த சந்திர கிரகணம் இரவு 10:59 மணி அளவில் உச்சத்திற்கு சென்று 11:41 மணி அளவில் கிரகணம் முழுமையாக தெரியும். இதன் பின்னர் செப்டம்பர் 8ஆம் தேதியன்று அதிகாலை 1:26 மணிக்கு சந்திர கிரகணம் முழுமையாக முடிவடைகிறது. இந்த கிரகணம் உச்சகட்டமாக 82 நிமிடங்கள், அதாவது 1.5 மணி நேரம் நமது கண்ணுக்கு தெரியும். சந்திர கிரகணம் தொடங்கும் இரவு 10 மணி முதல் இரவு 11:45 மணி வரை இந்து மத சாஸ்திரப்படி சில நடவடிக்கைகள் பின்பற்ற வேண்டும். இந்த கிரகணம் மொத்தம் 82 நிமிடங்கள், அதாவது 1.5 மணி நேரம் நீடிக்கிறது. ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல், அண்டார்டிகா பெருங்கடல், அட்லாண்டிகா பெருங்கடல் ஆகிய பகுதிகளில் கிரகணம் தெரியும். இந்தியாவிலும் இந்த கிரகணத்தை முழுமையாக பார்க்கலாம். சூரியனின் ஒளி படாமல் நிலாவை பூமி மறைக்கும். சூரியனின் ஒளி மறைக்கப்படுவதால் நீல ஒளி சிதறி நிலா என்பது சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்திற்கு மாறும். இதனை இரத்த நிலா என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். சந்திர கிரகணத்தின் போது தியானம் செய்யலாம், பஜனை பாடல்கள் பாடலாம், சந்திரனுக்கு பிடித்த மந்திரங்களை தெரிந்தால் சொல்லலாம், புனித நூல்களை படிக்கலாம். இந்த சமயத்தில் உணவருந்த கூடாது, நல்ல காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அதாவது திருமணம், கிரக பிரவேசம், புதிய கார், புதிய வாகனம் வாங்கக்கூடாது. கிரகணத்தின் போது சுவாமி சிலைகளை தொடக்கூடாது. கோவிலுக்கும் செல்லக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோள், ஊசி உள்ளிட்ட கூர்மையான ஆயுதங்களை கையில் வைத்திருக்க கூடாது. இது மட்டுமல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் முழு தேங்காயை தங்கள் மடியில் வைத்திருக்க வேண்டும். கிரகணம் முடிந்த பிறகு அந்த தேங்காயை ஏதாவது நீர்நிலைகளில் கொண்டு எறிந்து விட வேண்டும். அதேபோல் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது என்பது இந்து மத சாஸ்திரமாகும்.